திமுக தன்னுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவங்கியிருக்கிறது. அதன் முன்னோட்டமாகத்தான் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த 234 தொகுதி பார்வையாளர் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக திமுகவினால் ஏற்கனவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக நியமிக்கப்பட்ட அந்த குழு நேற்றைய தினம் குறிஞ்சி அலுவலகம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குறிஞ்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவில் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நியமிக்கப்பட்ட 234 தொகுதி பார்வையாளர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அவர்கள் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவாகவும் அது அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு சைவம் அசைவம் என இந்த 2 உணவுகளும் பரிமாறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக சார்பில் இந்த 2026 தேர்தலை பணிகளை முன்கூட்டியே துவங்குவதற்கான காரணம் தேர்தலை முன்கூட்டியே திமுக நடத்த திட்டமிட்டிருக்கிறது என்று நேற்றைய தினம் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு பேர் தங்களுடைய கருத்துக்களை போராட்டம் வாயிலாக தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் கூட இந்த கூட்டம் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எவ்வாறெல்லாம் பணியாற்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். எவ்வாறெல்லாம் இந்த பணி உங்களால் தொடர முடிந்தது, குறிப்பாக ஏற்கனவே சிறப்பாக பணியாற்றியது 95% பேர் தான், மேலும் 5% பேர் சிறப்பாக பணியாற்றவில்லை என்றும் அவர்களிடம் தெரிவித்தார். மீதம் இருக்கக்கூடியவர்களும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர்களிடம் தெரிவித்த நிலையில் தொடர்ச்சியாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்ற போது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது. ஆனால் தற்போது நாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். எனவே கடந்த முறை நாம் ஆளுங்கட்சியினுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக மக்களிடத்திலே கூறி வெற்றி பெற்றோம். ஆனால் இந்த முறை நாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். ஆனாலும் கூட தொடர்ச்சியாக மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக செய்து வருகிறோம். அந்த திட்டங்களை பொதுமக்களிடத்திலே எடுத்து செல்லுங்கள். நம்முடைய திட்டங்கள் ஒன்றே போதும், மீண்டும் நாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே நம்முடைய திட்டங்களே பொதுமக்களிடம் கொண்டு செல்லுங்கள், அதுவே வெற்றிக்கான ஒரு காரணியாக அமையும் என்றும் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் வந்த அனைவர்களுக்கும் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் நாம் வெற்றி பெற வேண்டும், எனவே கடுமையாக உழையுங்கள் என்றும் அவர்களிடம் நம்பிக்கை கூறி அனுப்பி வைத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.